இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடு கண்ட தமிழே, பாரதி தோளிலே படுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வரும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் காலி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனதுக்குள் கச்சேரி நடத்துகிறது என் மனம். காலம் எல்லாம் கண்டு உணர்கிறேன் பேரழகு தமிழுக்கு. இந்த பிஞ்சு பேச்சாளரின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையை மணங்குகிறேன், என் உரையை தொடங்குகிறேன். மகாத்மா காந்தி மனிதர் அல்லவா? அவர் மனவுறும் கல்வியின் பலன் அல்லவா? அமைதியும் அன்பும் நற்பண்பின் விதை அல்லவா? அதை அவர் வாழ்ந்தது வெற்றி கதைகள் அல்லவா? வந்தே மாதரம் என முழங்கி வந்த வெள்ளையனை விரட்டி விட்டார். கஸ்தூரிபாயின் கரம் படித்து நம்மின் கஷ்டங்கள் யாவையும் களையடித்தார். அகிம்சை யாரையும் நின்று இம்சை தோழி நிழலைந்து எளிமையில் அழகாய் உருமாறி ஏழையின் அன்பின் கருவானார். தன் யாத்திரையில் காந்தியின் கற்று பாதம் எத்தனை காயங்கள் பட்டிருக்கும். அதில் குத்தியை ஈட்டியால் உதிரக்கும் என்று குனிந்துதான் போனான் வெள்ளையன். ஒத்துழையாமை வரிவுடா இயக்கம் யாவும் புத்தியில் ஆணியாய் பதிந்தது. இந்திய சின்னமும் காந்தியால் ஜெயித்தது. சட்டையும் திறந்து சமத்துவம் கொண்டு நித்தமும் இந்தியன் என்ற நிரசன கௌரவம் கொண்டு சத்தியமேவ ஜெயதையுற்ற உத்தம காந்தி இன்னும் ரத்தம் சதயமாய் நம்முள் வருவார். இந்திய விடுதலை போரை முன்னெடுத்த போர் பந்தர் போர் வீரரே, அகிம்சையை அல்ல பரியாயமாக்கி வெற்றி கண்ட அரிய சிந்தனையாளரே, ஆய்பாடி ஆய்பாடி என்ற கூற்றை பொய்யாக்கிய கூர்மையான மதியாளரே, தீண்டாமை கொடுமையை தீ வைத்து கொடுத்த வேண்டும் என்று முழங்கிய தீர்க்கதரிசியே, உன் மேன்மை புரியா மூடர் கூட்டத்தின் முரடன் ஒருவன் உன் மூச்சை நிறுத்தும் வேலையை செய்தான். உன் மூச்சை நிறுத்தியிருக்கலாம், ஆனால் உன் அகிம்சை வீச்சும் பல சார்பின்மை பேச்சும் இன்னும் எதிரிகளை அச்சம் கொள்ள வைக்கும் மாதிரிகள். இந்திய திருநாடில் வெள்ளையிடம் அடிமைப்பட்டு சின்ன பின்னமாகியது. வளமிக்க பாரத நாட்டை வந்தவர் வாழ்வதா? இத்திருநாட்டில் பிறந்த மக்கள் அடிமையாக வருவதா? இக்கேள்வி எல்லாரிடமும் மன குமுறலை ஏற்படுத்தியது. அந்த விடியல் சிவப்பாய் விடுந்தது. ரத்த நதியின் பிரதிபலிப்பில் எங்கள் தந்தையின் ரத்தம் அதை கொடூர சிவப்பாய் மாற்றியது. எந்த இசைக்கருவியிலும் இல்லாத ஒரு காலத்தை ஒரு பிராட்டையில் வாசித்து காட்டினான் எங்கள் பாட்டன் ஒருவன். கட்டு கோப்பை போட்டுடைக்கும் காலம் போய் பின் நவீனத்துவமாகி நேசிக்க சொன்னவனுக்கு சிலுவை, யோசிக்க சொன்னவனுக்கு விஷம். போர் பந்தரில் இருந்தவன் போர் நடத்தி வந்தான். கையில் தூய புன்னகை பூச்சென்று பதிலுக்கு நாங்கள் கொடுத்தோம் துப்பாக்கி குண்டு. அறையிலிருந்து எல்லாரும் காலியாகி விட்டார்கள். அவன் ஒருவன் மட்டும் விசைத்துக் கொண்டிருக்கிறான். கல்லறையிலிருந்து ஆலை முதல் வரை வரை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு தான் காலி இருப்பதிலேயே. ஊன்றி வரும் தடி இறுதி நடிந்த கூண்டும் உள்ளத்தின் உரத்திலே நடிக்கவில்லை. வாழ்ந்தவர்கள் மேல தாடியாடும் பலமார்ந்த சிந்தனையில் ஆட்டமில்லை. ஜாதி என்னும் நட்டின் கால நச்சு மரம் அதை சமூக நீதி எனும் அறிவாளால் அகற்ற வந்தி. வீடுகளில் முடங்கியிருந்த பெண்ணினத்தை வீதிக்கு கொண்டு வந்து கொடிமரமாய் நட்டி வைத்தீர். தீண்டி விட்டால் தீண்டு என்னும் தீண்டாமை அந்த தீமரனை கொண்டு தீயிட்டு கொளுத்தி வந்தீர். உன் புகழ் போற்ற ஊழலும் சிலை வைத்தோம். உன் சிலை கண்டே இங்கு சில கூட்டம் நடுங்குதையா. சாகும் போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும். என் சாம்பலிலும் தமிழ் மன்னமே கமல்ல வேண்டும். பாடையில் நான் படித்தாலும் தமிழிலே அழுகின்ற ஓசையை நான் கேட்க வேண்டும். ஓடையில் என் சாம்பல் ஓட்டும் போதிலும் என் தமிழ் சலசலத்தே ஓட வேண்டும் என்று கூறி என் குரலுக்கு திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.